வர டிசம்பர் 3rd வீக்ல அபுதாபியில் 2026க்கான மினி ஆக்ஷன் நடக்க இருக்கு. இதுல சிஎஸ்கே எடுக்க முயற்சி பண்ண போற ஆல்ரவுண்டர் யாருன்னு நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா சிஎஸ்கே கேமரான் கிரீனோட பேரை அந்த லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் வச்சிருப்பாங்க. ஆனா கேமரான் கிரீன் அவ்வளவு ஈஸியா கிடைச்சிட மாட்டாரு. ஏன்னா அவர் ஆக்ஷன்ல வரும்போது கேகேஆர், டெல்லி, லக்னோ, எஸ்ஆர்ஹெச் போன்ற அணிகள் அவருக்கு கடுமையா பிட் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த அணிகளுக்கும் ஒரு நல்ல ஆல்ரவுண்டர் தேவைப்படுறதுனால இவருக்கு கொஞ்சம் பிட்டிங் வார் கடுமையா தான் இருக்கும். சிஎஸ்கே பர்ஸ் அமௌண்ட்ல 43 கோடியும் கேகேஆர் பர்ஸ் அமௌண்ட்ல 64 கோடியும் இருக்கிறதுனால இந்த ரெண்டு அணிகளுக்குள்ளேயும் கடுமையான ஒரு போட்டி நடந்து இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் இவர் எடுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. கிரீன் கிடைக்காத பட்சத்துல கண்டிப்பா ஆண்ட்ரே ரசலுக்கு போவாங்க. ஆண்ட்ரே ரசல் கிடைச்சாருன்னா கண்டிப்பா பத்திரானா போனதுனால அவர் டெத் பவுலிங் ஆப்ஷனையும் ஃபில் பண்ணிடுவாரு. அந்த வரிசையில மூணாவதா பாத்தீங்கன்னா மேக்ஸ்வெல், அப்புறம் நாலாவதா பாத்தீங்கன்னா லியாம் லிவிங்ஸ்டன். இவங்க ரெண்டு பேருக்காகவும் சிஎஸ்கே கண்டிப்பா பிட் பண்ணுவாங்க. என்னதான் 4 தரமான ஆல்ரவுண்டர் ஆக்ஷன்ல இருந்தாலும் கிரீன் அல்லது ரசல் இவங்க ரெண்டு பேர்ல கண்டிப்பா ஒருத்தவங்களை தட்டி தூக்கிடுவாங்க சிஎஸ்கே அப்படின்னு எனக்கு தோணுது கைஸ். இந்த 4 பேர்ல எந்த ஆல்ரவுண்டர் சிஎஸ்கேக்கு வந்தா சிஎஸ்கே இன்னும் வலுவாகும் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க கைஸ். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் அழுத்தி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும்.